தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் ஆவடி கார் பணிமனை தொழிலாளர்களுடனான சிறப்பு கூட்டம் அனனூர் ரயில்வே பணிமனையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் தலைவர் ராஜா ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு ரயில்வே நிறுவனத்தை தனியார் வசம் ஒப்படைக்க கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. காரணம், நாம் அவர்களை எதிர்த்து போராடியதன் விளைவுதான் என கூறினார். இந்திய அரசாங்கத்திற்கு ரயில்வே சொந்தமாக இருக்கிற போதுதான் அரசு ஊழியர்களாக இருக்க முடியும். பதவி உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்டவை கிடைக்கும் என்றும், தனியார் வசமானால் இவை எதுவும் கிடையாது என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வேவில் தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க ரகசிய வாக்கெடுப்பு வருகின்ற டிசம்பர் 4, 5 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதில் SRMU மகத்தான வெற்றி பெறுவதற்கான ஆயத்த கூட்டம் நடைபெறுகிறது. ரயில்வேயில் தனியார் மயமாக்கினால் ரயில்வே ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்தும், ரயில்வே தொழிலாளர் விரும்புகிற பதவியை 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை தள்ளி போடுகிறது. எனவே அந்த பதவிகளை விரைவாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 2026ஆம் ஆண்டு புதிய சம்பளத்தை பெறக்கூடிய உரிமையை ரயில்வே தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. எனவே 8வது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆலோசனை செய்யப்பட்டது. ரயில்வே துறையை தனியார் வசம் ஒப்படைக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்த நிலையில் SRMU அமல்படுத்த விடாமல் தடுத்தது போல தொடர்ந்து அதனை தடுப்பதற்கு தொழிலாளர்களின் ஆதரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ரயில்வேயில் தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க ரகசிய வாக்கெடுப்பு டிசம்பர் 4, 5 தேதியில் நடைபெற இருக்கிறது. அந்த வாக்கெடுப்பில் SRMU மகத்தான வெற்றி பெறுவதற்கான ஆயத்த கூட்டம் இன்றைக்கு ஆவடி கார்ஷெட் பகுதியில் நடைபெற்றது. ரயில்வேயில் தனியார் மயத்தின் மூலமாக ரயில்வே தொழிலாளருக்கு வர இருக்கிற ஆபத்து குறித்தும், ரயில்வே தொழிலாளர் விரும்புகிற பதவி உயர்வை 2023 மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்க வேண்டும். அது தள்ளி போடப்படுகிறது. ஆகவே அந்த பதவி உயர்வுகளை விரைவாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 2026 ஜனவரி மாதம் முதல் புதிய சம்பளத்தை பெறுகிற உரிமை ரயில்வே தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு இருக்கிறது. ஆகவே 8வது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக இங்கு தொழிலாளர் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டது. எப்படி கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகளை ரயில்வே தனியார் மயம் குறித்து எடுத்தாலும் கூட அவற்றை அமுல்படுத்தி விடாமல் SRMU வெற்றிகரமாக தடுத்ததோ, அதுபோலவே தொடர்ந்து அதை தடுப்பதற்கு தொழிலாளருடைய பேராதரவு வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசப்பட்டது. சார், இப்போ ரயில்வே தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்து நிறைய கிராஜுவேட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி ஒர்க்கு தான் போயிட்டுருக்காங்க. ரயில்வேல ஏன் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது? ரயில்வேல வேலை வாய்ப்பு வேணுங்கிற போது இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தப்படுகிறது. யார் பரீட்சை எழுதுகிறாங்களோ, யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது இந்தியன் ரயில்வே சார்பாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற போது இங்கே நான் ஏன் இங்கே கிடைக்கிது அங்கே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஒரு தேர்வு நடைபெறுகிறது. அந்த தேர்வில் வெற்றி பெறுவர்கள் வேலைக்கு வருகிறார்கள்.